அப்படிப்பட்ட கட்சியை வந்து இவருக்கு எடுத்துட்டு யாருமே தேவையில்லை, எல்லாரையும் செங்கோட்டை செங்கோட்டையன் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக இருக்கிறவங்களே இப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. நாங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறோம், ஏன்னா நீங்கள் எல்லாம் போயிட்டு இனிமேல் இது தேராது, எல்லாருமே அது கட்சியை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லட்சம் தொண்டர்கள் இப்பொழுது ஐயா பக்கம்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்க அந்த 1.5 கோடி உறுப்பினரில் 60 லட்சம் உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அவர்களை நம்பிதான் இருக்கிறார்கள். துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி தான் கொடுக்கணும்னு சொன்னவர். முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இணைஞ்சாங்க. அதில் முக்கியமானவர் திரு ரெட்சன் அம்பிகாபதி, தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர், ஓபிஎஸ் அவரோட தீவிர ஆதரவாளர். இன்னைக்கு அவரை நம்ம தமிழ் வாய்ஸ் செய்தி சேனலுக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுகவில் இணைந்ததுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு? கழகத்தின் ஒருங்கிணைப்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பல முறை அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதுவும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இயக்கத்தை காப்பாற்ற முடியும் என்று எத்தனையோ முறை பேட்டி மூலியமா, அதே மாதிரி அறிக்கை மூலியமாகவும் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் யார் எந்த பத்திரிகை பேட்டி எடுத்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளோ வந்து இறங்கி என்ன செய்ய முடியும், எனக்கு எந்த பதவி கூட தேவையில்லை, எனக்கு கட்சி ஒன்றிணைந்தால் போதும்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் வெயிட் பண்ணாரு. யாரும் வந்து இவ்வளோ நேரம் வந்து இப்போல்லாம் வந்து இப்போ இதே செங்கோட்டையவங்க பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஒரு இயக்கத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு இயக்கம் ஒன்று நின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அப்படியே இருந்தார். ஆனால் அதை ஒரு துச்சமாக இது பண்ணி கட்சி எப்படி போனான்னா, அவர் வந்து என்னமோ எல்லாம் ஒரு பரம்பரையாக அவர் தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி. ஆரம்பித்தவங்க யாரோ நம்ம ஆரம்பித்தவங்க பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் தான் ஆரம்பித்தார், அவர் தான் நிறுவனர். அவர் வந்து அரவணைப்பு தன்மைன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கட்சியிலேருந்து அப்படிப்பட்ட கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியை வந்து இவருக்கு எடுத்துட்டு யாருமே தேவையில்லை, எல்லாரையும் செங்கோட்டையன் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் லாஸ்ட்டாக போனது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நீண்டே போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கு. நிறைய இங்கேருந்து போனோம். இப்போ கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நிலோபர் கபீரும் இப்போ போயிருக்காங்க. அவங்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எல்லாரையும் தெரிஞ்சு விட்டே இருக்கிறதுனால இவரும் வந்து பார்த்தாரு பொறுமையா அவ்வளோ பார்த்து. சரி, அதுக்கப்புறம் அவர் கருத்து கேட்டார். எல்லாருமே அது 50% மேலேயே எல்லாருமே வந்து இங்கே தான் எதிர்காலம், நம்ம வந்து தாய் கழகத்திலே போகலாம். அறிஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சி, அதில் அண்ணாவோட பேரில் தான் இருக்குது. நம்ம அறிஞர் அண்ணாவே ஆரம்பித்த கட்சி, அண்ணா பேரில் இருந்தாலும் அண்ணாவே ஆரம்பித்த கட்சி தாய் கழகத்தில் இணைன்னு முடிவு பண்ணி இப்போ தாய் கழகத்தை சேர்ந்து எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனாலும் திரு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலர் இருந்தவர் ஓபிஎஸ் அணியில், அவர் சொல்லும்போது 47 மாவட்ட செயலர்கள் அவரோட தொடர்பில் இருந்ததாகவும் அவங்க அனைவரையும் அவர் அதிமுகவில் இணைக்க இருப்பதாகவும் சொல்றாரு. ஒரு சிலர் வராது இருக்கலாங்க. அதுக்காக வந்து இவர் 40 பேர் 50 பேர்லாம் பில்டப் பண்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் மெஜாரிட்டி இங்கே தான் இருக்கு. அன்னைக்கு அவர் ஊருக்கு போனது எல்லா மாவட்டத்துலையுமே எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாருமே சாரையா வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இன்னொரு என்ன ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தின்னா, நம்ம உரிமை மீட்பு குழுல இல்லாத அதிமுக இருக்கிறவங்களே இப்போ எங்களை கான்டாக்ட் பண்றாங்க. நாங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்றோம், ஏன்னா நீங்க எல்லாம் போயிட்டு இனிமேல் இது தேராது, எல்லாருமே அது கட்சியை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதிமுக இருக்கிற போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க மாவட்டத்திலேயே அதிமுக வந்து நிறைய பேர் வரதுக்கு தயாரா இருக்க. போன் வந்துட்டே இருக்கு டெய்லி. அதுல ஒரு சிலர் வந்து ஒதுங்கி இருக்காங்க. அதுல வேற ஒரு சிலர் வந்து அந்த நாள்ல இருந்து பிடிப்பட்டதுனால அதை ஒதுங்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல என்கிட்ட போன் பண்ணி நாங்களாவது வந்து நம்ம எங்க மாவட்டம் வரல, நாங்களாம் வந்துடுறோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லட்சம் தொண்டர்கள் இப்பொழுது ஐயா பக்கம்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்க அந்த 1.5 கோடி உறுப்பினரில் 60 லட்சம் உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அவர்களை நம்பிதான் இருக்கிறார்கள்.
அந்த இயக்கம் வந்து இனிமேல் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அவருடைய ஆட்சியை வந்து நம்முடைய தளபதி அவர்கள் தான் அதை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் இவர் நம்பிக்கையாக நம்முடைய ஓபிஎஸ் விசுவாசத்துக்கு பேர் போனவர். அப்படிப்பட்டவரே இங்கு வந்திருக்கிறார் என்றால் அவரை பின்பற்றுகின்ற 60 லட்சம் தொண்டர்களும் இங்குதான் வருவார்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்தலில் முடிந்தவர்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவர் பண்ண முடியல. அவர் 1.5 கோடி உறுப்பினர் இருக்கா சொல்ல 1.5 கோடி உறுப்பினரே வரல. அதை ஓட்டு வாங்க முடியல. இந்த வாட்டி பாருங்க, அந்த 1.5 கோடி உறுப்பினர்களே நீங்களே பார்த்துக்கலாம் எத்தனை லட்சம் பேர் இங்கே வந்துடுறான்னு அப்பதான் தெரியும். கண்டிப்பா அனைவருமே இங்கதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சேருகிறார்கள். சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் குறித்து ஒரு இடத்துல பேசும்போது, செங்கோட்டையன் வந்து துரோகிகள் கிட்டையும் போல எதிரிகள் கிட்டையும் போல அவர் புதுசா ஒருத்தர்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு செங்கோட்டையனை மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் எதிரிகள் கிட்ட போய் அடைக்கமாயிட்டாரா அப்படின்ற மாதிரியான கருத்தை அவங்க பதிவு பண்றாங்களா? அவங்க மறைமுகமா சொல்லினாரு, ஒன்னையும் ஆகப்படுத்தல. மக்கள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கே ஒரு மாபெரும் தலைவராக உருவாகியிருக்காரு. நம்முடைய தலைவர் வந்து திராவிட இயக்கத்தின் தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் நம்முடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் பெரிய ஒரு பெருந்தன்மையா எந்த இயக்கத்தை வந்து யார் வந்தாலும், அது சாதாரண ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரையுமே ஒரு அரவணைப்பு தன்மை வந்து இது வந்து அறிஞர் அண்ணா கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கலைஞர்கிட்டே இருந்திருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை வந்து நான் இப்போ தளபதி ஐயா பார்க்குறேன் நான். ஆகவே தளபதியை வந்து எல்லாருமே வந்து அது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சமூகம்லாம் இருக்கு. நம்ம அண்ணாவை அகேன்ஸ்டா இருக்க சமூகம் உங்களுக்கு பேர் சொல்ல விரும்பல. அந்த சமூகமே இப்போ வந்து இப்போ ஏத்துக்கின்னு எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு தலைவராக பார்க்குறாங்க அவரை. அனைத்து அது ஜாதி மதம் எல்லாம் கலந்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி இருக்காரு தான் நான் சொல்லுவாரு. ஓபிஎஸ்க்கான அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட பிறகு, அதாவது அவர் அதிமுகவில் இணைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம அவர் திமுகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இல்லைன்னா நீ சேர்த்துல அந்த வாய்ப்பு வரப்போகுது. ஆனா திராவிட தலைவர் வந்து கட்சியில வந்து சேரன்னு தானே சொல்றோம். நானும் வந்து வேற சேர மாட்டோம் சொல்லுமா? சேர்த்துட்டா வந்து பார்த்த மாதிரி அந்த திங்கிங் ஏன் வருது? நீங்க வந்து சேர்க்கலாம் அப்படியே வந்து பயந்துட்டு வீட்லயே உட்காந்துருவாங்களா? எல்லாருமே வந்து அரசியலே எங்க பண்ண தெரியாதா? எங்களுக்கு வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யார் நல்லா வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, ஆட்சி அமைச்சு நல்லா ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏழைகளுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இது வரைக்கும் வரலாறுல தமிழ்நாட்டில் யாருமே 5000 ரூபாய் காலங்கத்தால் 5 மணிக்கு பார்த்தோன்னா எல்லார் வீட்லயும் நிறைய 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு காலையில பார்த்தா 5000 ரூபாய் வருது. இப்படிப்பட்ட யாரும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத சொன்னவர் தான் எடப்பாடி. ஆனா அந்த டைம்ல 1000 ரூபாவே எண்ணி நகையாடிய இந்த காலகட்டத்துல 5000 ரூபாய் போட்டிருக்காருன்னா இது வந்து திருப்பி அதை வந்து எப்படி மக்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டு எடுக்கணும், எப்படி ஒரு ரொட்டேஷன் வரணும், பணம் புழக்கம் இருந்தால் தான் நாடு வளரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவர் போயிட்டு இருக்காரு. ஆகவே ஒரு நல்ல திட்டங்களும் அறிவிச்சுட்டு வராங்க. இன்னும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்னணி மாநிலமா உருவாகிட்டு வருது. அது எதிர்காலத்தை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. நீங்க சொல்றபடி இருந்தாலும் கடந்த 28 மாசமா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. கடந்த 4 ஆண்டுல வெயிலே இல்லையா அப்படின்னு தான் எதிர்கட்சி கேட்கறாங்க. இப்ப இதையெல்லாம் சேர்த்து தேர்தலை மேற்கோள் காட்டி தான் இந்த 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டது. இது வந்து வாக்கு அரசியல் அப்படின்னு தானே குற்றச்சாட்டு இருக்கு. இவரா தேர்தலுக்காக ஒரு அறிக்கை ஏற்கனவே வந்து ஒண்ணு கொடுத்தாங்க. முன்ன அறிக்கையில செல்போன் கொடுக்குறேன்னு சொன்னோம். நாங்க அதே அதிமுகலே தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தோமா? அப்படி எவ்வளவு நம்ம நிறைவேற்ற இருக்கு. எல்லா ஆட்சியிலுமே எல்லா தேர்தல் அறிக்கையும் பாத்தீங்கன்னா 1000 தேர்தல் அறிக்கையில 1000 இருக்கும் மேட்ரு, 1000 ஒரு அதுல அம்சம் இருக்கும். அந்த 1000 அம்சமும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுல பார்த்தோன்னா 70% தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இப்போ நம்ம பார்த்தா 90% பண்ணிருக்க மாதிரி தான் நம்ம தலைவர் சொல்றாங்க. இன்னும் அந்த 10% கூட அடுத்த கண்டினியூ பண்ண சொல்லதான் அதை பண்ண முடியும். ஒரு சில திட்டம்லாம் வந்து கண்டினியூ பண்ணதான் பண்ண முடியும். ஒரே டைம்ல எல்லாமே பண்ண முடியாது. ஆகவே நிரந்தர ஆட்சியா பண்ணா எல்லாமே பண்ணிடுவோம். நம்ம ஒன்றும் பெரிய விஷயம். திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை ரொம்ப நம்பி இருந்தாரு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட பாஜக ஆதரவுடன் தான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டாரு. அப்படி இருந்தும் இந்த முறை பாஜக அவரை ஏமாற்றி விட்டதா? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் சொன்னது உண்மைதான். நாங்க வந்து எப்படியும் பண்ணி நம்ம சேர்க்கிறோம், எல்லாமே ஒன்னா இருக்கலாம், ஒன்றிணைந்தா எல்லாருமே விரும்புறாங்க. எப்படி புரட்சி தலைவர் இருக்கும்போது கூட பார்த்தோன்னா நவீன் பட்நாயக் தான்
அந்த நாள்ல வந்து அதிமுக திமுக ஒன்றிணைன்னு சொன்னாரு. அதே மாதிரி மோடியும் வந்து சரி எல்லாருமே அப்படிதான் ஒரு சிறந்த நண்பராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சேம்பா எதிர்ப்பா அடிச்சு நிற்கும், ஒன்னா சேருங்கப்பா, ஒன்னா இருந்து ஒத்துமையா இருக்குப்பா சொல்லுவாங்க. அந்த ஒத்துமையா இருந்து சொல்றதுல வந்து தப்பு கிடையாது. அதை அவங்க வந்து செயல்படுத்தாத விட்டாங்களா, இல்லைன்னா அவர் சொல்லி கேட்கலையா, இல்லை இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லயே தெரியல. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண விரும்பல நாங்க. சட்டமன்றத்துல ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ பேசும்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் ஆதரவுடன் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அதிமுக தொண்டன் இதை ஏத்துவானா? புரட்சி தலைவரையே வந்து பெருமையா பேசிட்டு இருக்காரு. நம்முடைய தளபதி வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பெருமையா எங்க பெரியப்பானே சொல்லியிருக்காரு பேட்டியில. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்டோட அவங்க குடும்பத்துல அவர்கிட்ட வளர்ந்தது தான் எல்லாம். அதனால எல்லாருமே யாரும் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து அவர் வீட்டுக்கு வந்துன்னு போயிருந்துக்க சொல்ல எல்லாம் ஒரு குடும்பமா இருந்தாங்க அந்த சமயத்துல இயக்கத்துல. அப்படிப்பட்ட இயக்கத்துல அவர் பெரியப்பான்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு இருக்காரு. அவரு வந்து கண்டிப்பா அவர் மேல இருந்தா கூட அவர் ஆசீர்வாதம் தளபதிக்கு இருக்கு. அதே மாதிரி அம்மா உணவகம் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே ஒரு இப்போ இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா உடனே பேரை மாற்றுவாங்க, எதோனா காழ்ப்புணர்ச்சியா மாற்றுவாங்க. இது வரைக்கும் புரட்சி தலைவியோட பேரை மாற்றவே இல்லை. அது ஒண்ணே அவருக்கு உதாரணம். ஆகவே இது சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவரும் அவர் பழகியிருக்காரு, புரட்சி தலைவிகிட்டையும் அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் அவங்க பேரும் இருட்டடிப்பு பண்ணாத அதே பேர்ல இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட 2 தலைவர் பேர் சொல்றத தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓபிஎஸ் வர தேர்தலில் போட்டிடுவாரா? ஒருவேளை தேர்தலில் போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு சபாநாயகர் பதவி அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது, அது உண்மையா? அதெல்லாம் வந்து பத்திரிகைக்காரங்க 1000 பேர் 1000 பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அது என்ன வேணா அவருக்குன்னு அவர் என்ன மாதிரி பதவி கொடுக்கணும் என்னன்னு வந்து தளபதி மைண்ட்ல இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. இப்போ கூட இதை யாரும் வந்து எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்து சேர்ப்பாங்கன்னு யாரும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அந்த மாதிரி அதிரடி முடிவாக தான் அவர் எடுப்பாரு. அதனால ஒரு இயக்கம் எப்படி வளரணும், என்ன மாதிரி பண்ணணும் எல்லாமே அவருக்கு மனசுல இருக்கும். அவர் கண்டிப்பா செயல்படுத்துவார். செயல்படும் போது பார்க்கலாம். நம்ம யோக அடிப்படையில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாது. திரு ஓபிஎஸ் அவரோட மகனும் தேனி எம்பியா இருந்தவருமான ரவீந்திரநாத் கூறும்போது, தேனி இது வரைக்கும் அதிமுக கோட்டையா இருந்துச்சு, இதுக்கப்புறம் அதுல ஓட்டம் தான் சொல்றாரு. தேனியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியில 3 தொகுதி அதிமுக தோல்வி அடைஞ்சது. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் அங்க துணை முதல்வராக இருந்தாரு. திரு ரவீந்திரநாத் எம்பியா இருந்தாரு. அவங்க இருக்கும்போது தானே அந்த 3 இடத்துல தோல்வி அடைஞ்சிச்சு. அப்பவே தேனியில ஓட்டையா இல்லையா? ஓட்டுனா அது கூட ஓட்ட ஆனது கூட எடப்பாடியால தான் அந்த ஓட்டையை வந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜாதி அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதிக்கு தாசியம், ஒரு ஜாதிக்கு ஒண்ணுமே பண்ணாதுன்னா அந்த வெறுப்பு இருந்து அந்த வெறுப்பை உருவாக்குனதே வந்து இவரை தோக்கடின்ற ஒரு அந்த வந்து ஒரு உள்ள வந்து அவர் உள்நோக்கம் வந்து மோசமான உள்நோக்கம். அது அவர் தீய நோக்கத்தோட தான் அது பண்ணியிருக்காரு. அதே மீறி 3 ஜெயிச்சிருக்காங்கன்னா அவரோட சொந்த செல்வாக்கு தான் அந்த 3 இடம் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆகவே இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த தேனி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக அறிஞர் அண்ணா ஆரம்பித்த இயக்கம், நம்முடைய தலைவர் கலைஞரோட கலைஞர் வளர்த்த இயக்கம், அவர் தளபதி அவர்கள் கையில் வந்து விழ போகிறது. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் திரு ஓபிஎஸோட பரப்புரை திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? அவர் தமிழ்நாடு முழுவதும் வந்து கண்டிப்பா பரப்புரை பண்ணுவாரு. ஒரு சிறப்பான ஒரு தளபதி வந்து அவர் தளபதிக்காக உழைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவரும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா அதே மீறி ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது. திரு டிடிவி தினகரன் அவர்களே கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. அவர் வந்து தூக்க மாட்டேங்கிறேன், நான் வந்து இப்போ பயங்கரமா துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி தான் கொடுக்கணும்னு சொன்னவர். இப்போ என்ன பண்றாரு, இப்போ அதே நேரத்துல நாங்க சேர்ந்தா தூக்க மாட்டேங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போய் சேர்றாருன்னா அவரு இப்போ அந்த மாதிரி அவர் சொல்றதுக்கே அப்ப ஒரு இதுவே கிடையாது, அதனோட ஒரு மரியாதையே இல்லையா, அவர் சொல்றதுக்கான தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் கரெக்டா இருந்து சொன்னா நீங்க சொல்றது கரெக்டு. ஒரு உண்மையான நண்பராக தான் என்ன பண்ணோம், ஒரு கூட்டணி அவருக்கு போனா கூட இவர் ரொம்ப இணைந்து பணியாற்றி இருக்காங்க. நாங்க இந்த மாதிரி ஒன்னா இருந்தாதான் நீங்க கட்சியில சேர்த்தா மட்டும்தான் நான் வருவேன்னு சொல்லியிருந்தா அந்த தகுதி இருக்கு. அதை சொன்னாரா அவர் பகிரங்கமா யாரும் அறிவிச்சாரா? அப்படி அறிவிக்காத இவர் எங்களை தலைவரை பேசுறதுக்கு எந்த ஒரு யோகிதையும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். திரு ஓபிஎஸ் அவரோட அரசியல் பயணம் வெற்றி பெறவும், அவருடன் சேர்ந்து உங்களோட அரசியல் பயணம் வெற்றி பெறவும் எங்கள் தமிழ் வாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. ஏன்னா அனைவருக்கும் அந்த தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்குமே தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி எப்பவுமே இவங்க சொல்லிட்டு மீண்டும் வெல்வோம்,
மக்கள் ஒன்றாக வெல்வோம் என்று தான் தலைவர் சொல்றாரு. எல்லாருமே ஒன்றிணைனோம், எல்லாம் அந்த இப்ப எல்லாம் அனைத்து கட்சியும் ஒன்றிணைக்கிற மாதிரி தான் அனைத்து கட்சிக்கான தலைவராக தான் உருவாகி இருக்காரு. ஒன்றிணைவோம் தமிழ்நாடு, கண்டிப்பாக மாநில சுயாட்சி வென்றெடுக்கிறதுக்கு தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். நன்றி, வணக்கம்.